என்பதற்காக தேவனுக்கு சோதனம் சொல்லுவதுமாக நாங்கள் மூலமாக இருக்கிறது. கர்த்தருடைய கிருபையே அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை என்று சொல்லியிருக்கிறபடி கர்த்தருடைய கரணமோடு கூட இருந்து சகல விதமான தீமைகளுக்கும் தீமைக்கு விலகி காத்துக்கொண்டு இந்த நாளிலும் ஆண்டுடைய பாதத்தில் கடந்து வர கிருபை செய்த தேவனுக்கு அதிகமாக சோதனம் சொல்லுவதுமாக. தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டதாக சங்கீதத்திலே சொல்லியிருக்கிறபடி விதமாக பகலின் உஷ்ணங்களுக்கும் அதுமாக இரவில் நடமாடும் கொள்ளைகளுக்கும் தேவன் விலக்கி காத்து கொள்வதற்காக தேவனுக்கு சோதனம் சொல்கிறோம். பகலில் பறக்கும் அம்புக்கும் என்று சொல்லி நாம் விதமாக பார்க்கிறோம். இது பல விதமான வியாதிகள் போராட்டங்கள் நாட்கள் உலகத்திலே அங்காங்கு யுத்தங்களும் நடந்து கொண்டு இருக்கிறதை பார்க்கணும். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தேவன் நம்மை கிருபியாய் காத்து கொண்டதற்காக தேவனுக்கு சோத்திரம் செலுத்துவோமாக. இந்நாளிலும் தேவ சன்னியானத்தில் நாம் கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு காண்பிக்கிற வேத பகுதியை வாசித்து தேவனுடைய ஆசீர்வாத கிருபைகளை நாம் அதிகமாக பெற்றுக்கொள்வோமாக. தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மேம்பட்டதாக 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 24-25 வசனங்களை வாசிக்கும் பொழுது 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 24-25 வசனங்களை வாசிக்கும் பொழுது பரிசுத்த பவுல் விதமாக சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் சேகமாயிருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். ஆதலால் நான் நிச்சயமில்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிரமம் பண்ணேன். மற்றவர்களுக்கு பிரசவம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்படுத்துகிறேன் என்று பரிசுத்த பவுல் இவ்விதமாக கொரிந்தியருக்கு எழுதும் பொழுது அவர் விதமான ஆலோசனையை கூறுகிறதை பார்க்கிறோம். பந்தயசாலையில் ஓடுகிற எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் என்று சொல்லுவதை பார்க்கிறோம். பந்தயசாலையில் பந்தயத்திற்காக போட்டிக்க வைக்கப்பட்டிருக்க எல்லாரும் ஓடுவாங்க. எதற்காக ஓடுகிறார்கள் என்றால் எப்படியாவது பரிசை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக முந்தி அடிச்சு வேகமாக ஓடுவார்கள். அதற்காக பல மாதங்கள் பயிற்சி எடுப்பார், கடுமையான பயிற்சி எடுப்பார். பயிற்சி எடுத்து விட்டு விதமாக அந்த பந்தயசாலையில் ஓடி விதமாக பந்தயத்தை பெறுகிறதை நாம் விதமாக பார்க்கிறோம். தேவனுடைய மகா பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பந்தயசாலையில் ஓடுகிற எல்லாரும் ஓடுவார்கள், ஆகியும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் என்று சொல்லுவதை பார்க்கிறோம். இப்பொழுது நாம் ஒரு ஆவிக்குரிய ஓட்டத்திலே இந்த உலகத்தில் நாம் ஒரு பந்தய சாலையில் தான் இருக்கிறோம். ஒரு ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி நவதமாக பார்க்கிறோம். பவுல் சொல்லும் பொழுது விதமாக நல்ல போராட்டத்தை போராடினேன் என்று சொல்லுகிறார். அதுமா ஓட்டம், நம்முடைய ஓட்டம் இது நல்ல ஒரு போராட்டமாக இருக்கிறது. அதை நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அது ஓடும் பொழுது அதை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓட வேண்டும். நிச்சயம் இல்லாதாக நான் ஓடேன், ஆகாயத்தில் சிலம்பம் அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன், ஆகாயத்தில் அடிக்கிறவனாக நான் சிலம்பம் பண்ணேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டதாக. நிச்சயம் இருக்க வேண்டும். எனக்கு ஒரு குறிக்கோள் இருக்கிறது. அந்த குறிக்கோளின்படி நான் விதமாக என்னுடைய ஆவிக்குரிய ஜீவிதத்துல நான் ஓட்டத்தை ஆரம்பித்திருக்கிறேன். இந்த ஓட்டமானது எனக்கு ஒரு குறிக்கோள் இருக்கிறது. அந்த குறிக்கோள் பரலோகம். அங்கே இயேசுவானவர் இருந்து கொண்டிருக்க எனக்காக மரித்து அடக்கம் கொண்டு 3ஆம் நாள் உயிரோடு வந்து பரலோகத்துல வீட்டிருக்கிற பரம இறைவன் அங்கே அமர்ந்திருக்கிறார். அவரை நோக்கி நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். அவருடைய சன்னிதானத்துல நான் போய் அடையும்படி அதற்காக நான் பிரயாசப்பட்டு ஓடுவேன் என்று சொல்லுகிறதை நாம் விதமாக பார்க்கிறோம். நிச்சயம் இல்லாதவனாக நான் ஓடேன். பந்தயத்தில் ஓடி எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவன் தான் பந்தயத்தை பெறுவான். ஆனால் நீங்கள் விதமாக ஓடுகிறவர்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் என்று சொல்லி இங்கே விதமாக பார்க்கிறோம். அதாவது உலக பிரகாரமான பந்தயசாலை ஓடுகிறவர்களுக்கு முதல்ல வருகிறவர்களுக்கு 2வது வருகிறவர்களுக்கு தான் பரிசு. அதிலும் 1-2 தரங்கள் குறைந்து இருக்கிறத நான் கூறியிருக்கிறதை பார்ப்போம். அப்படியே விதமாக அதற்கு பிற்பாடு ஓடி வருகிறவர்களுக்கு பரிசு கிடையாது. 1, 2, 3 என்று சொல்லி வைத்திருக்கிறார்கள். அதற்கு மேல பரிசு கிடையாது என்று சொல்லி பார்க்கிறோம். விதமாக ஒருவன் தான் அந்த முதல் தரமான பரிசை பெற முடியும் என்று சொல்லி நான் விதமாக பார்க்கிறோம். ஆனால் இந்த ஆவிக்குரிய ஓட்டத்துல அப்படி அல்ல. எத்தனை பேர்கள் ஓடினாலும் அத்தனை பேர்களும் அவர்கள் சரியாக தங்களுடைய ஓட்டத்தை சரியாக ஓடி முடிப்பார்களானால் அந்த ஓட்டத்தை சரியாக ஓடி முடிக்கும் பொழுது அவர்களுக்கு என்ன விதமாக பரிசு காத்திருக்கிறது என்றால் வாடாத நித்திய ஜீவ கிரீடம் அவர்களுக்காக காத்திருக்கிறது
என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் இங்கே சொல்லி வைத்து இருக்கிறத நாம் விதமாக பார்க்கிறோம். தேவனுடைய மகா பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. இங்கே பவுல் விதமாக சொல்லும் பொழுது அவர் விதமாக சொல்லுகிறார், விதமாக நீங்கள் என்ன செய்யணுமா, ஓடுங்க, ஓடி பெற்றுக்கொள்ளுங்க. நானும் ஓடி விதமாக நல்ல போராடி ஓட்டத்தை முடித்தபடினாலே எனக்காக என்ன வைத்துக்கப்பட்டிருக்கிறது, ஜீவ கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அவர் விதமாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். 2 தீமோத்தேயுவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை வாசிக்கும் பொழுது அவர் விதமாக சொல்லுகிறத நான் விதமாக பார்க்கிறோம். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்று சொல்லு. நல்ல ஒரு போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். அப்போ ஓட்டத்தை முடிக்கிற வயசு அந்த தேவனுடைய திட்டம், தேவனுடைய தீர்மானம். நமக்கு இவ்வளவு நாட்கள் தான் ஆயுசு கொடுக்கப்பட்டிருக்கு என்று சொல்லி இதை அறிந்து அந்த நாள் வரைக்கும் நாம் என்ன ஆவிக்குரிய ஜீவிதத்துல ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய ஓட்டம் அதாவது ஒரு நிச்சயத்தோடு இருக்க வேண்டும். நம்முடைய ஓட்டம் ஒரு குறிக்கோள் இருக்க வேண்டும். அவ்விதமாக ஏதோ இருக்கிற உலகத்துல எத்தனை பேர்கள் வருகிறார்கள், ஜெபிக்கிறார்கள், மாண்டு போகிற அப்படி அல்ல. மிருகத்தை போல வாழ்வதற்காக அல்ல. நாம் இந்த உலகத்துல இருக்கும் பொழுது இயேசு நம்மளை ரட்சித்திருக்கிறார். ரட்சிக்கப்பட்டிருக்கிற நாம் இயேசுவை அறிந்திருக்கிறோம். இப்பொழுது நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமானால் உலகத்துல பல விதமான துன்பங்களும், துயரங்களும், கஷ்டங்களும், கண்ணீர்களும், வியாகுலும் பல விதத்துல வரும். அவையெல்லாம் மேற்கொண்டுதான் நாம் நம்முடைய ஓட்டத்தை ஓட வேண்டும். அப்படி சரியாக ஓட்டத்தை ஓடி முடிக்கும் பொழுதுதான் அந்த ஜீவ கிரீடத்தை நாம் பெற முடியும் என்று சொல்லி விதமாக பார்க்கிறோம். பவுலை அவருடைய சரித்திரத்தை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது பவுல் விதமாக ஆரம்ப நாட்களில் அவர் கர்த்தருக்காக வைராக்கியமுடையவராக இருந்தார். அதுவிதமாக பெரிய படித்த பட்டதாரி, பணக்கார வீட்டு பிள்ளை. ஆனால் விதமாக கிறிஸ்துவத்தை அழிக்க வேண்டும், ஒழிக்க வேண்டும், இல்லாமல் ஆக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் எழுந்து பலவிதமான வேலைகளை துணிகரமாய் செய்து கொண்டு வந்த பொழுது இயேசு அவரை தமஸ்கு போற வழியில சந்தித்து அவ்விதமாக அவரை சவுலா இருந்து அவரை பவுலாக மாற்றின பொழுது அதற்கு பிற்பாடு ஒரு ஓட்டமெல்லாம் எப்படிப்பட்டதா இருந்தது. அது வரைக்கும் அவருடைய ஓட்டம் கிறிஸ்துவத்தை அழிக்க வேண்டும், அவருடைய ஓட்டம் யெகோவா தெய்வம் என்று சொல்லி இஸ்ரவேல் இடங்கள் வணங்குகிறது விதமாக ஒரே வணக்கத்துக்குரியதா இருந்தது. இயேசுவை மேசியாவாக ஏற்றுக்கொள்ளாத ஒரு ஓட்டமாக இருந்தது. இயேசுவை மேசியாவாக ஏற்றுக்கொண்ட பிற்பாடு ஒரு ஓட்டம் வித்தியாசமாக இருந்தது. அவருடைய ஓட்டத்துல பல விதமான தடை கற்கள் போடப்பட்டது. அவர்கள் விதமாக வேகமாக ஓடும் பொழுது பிசாசான பல தடை கற்களை போட்டான். ஆனால் அவைகளை குறித்து அவர் கவலைப்படவே இல்லை. அவையெல்லாம் தடைகள் எல்லாம் என்ன செய்தார், படிக்கற்களாக மாற்றி அவர் ஏறி ஓடிக்கொண்டே இருந்தார் என்று சொல்லமாக பார்க்கிறோம். அவர் சொல்லும் பொழுது 1 குறைய 5 முறை நான் 40 அடிக்கு 1 குறைய 39 அடிகள்ல 5 முறை நான் அடிபட்டு இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் கிறிஸ்துக்காக. இதுவாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் விட்டேன், நஷ்டமும் குப்பையுமாக எண்ணுகிறேன். என் தேவனை நான் உயிர்த்தெழுதல் பங்குள்ளவனாக மாறுபடிக்கு இவை எல்லாம் நான் அனுபவிக்கிறேன். ஆனால் இவைகள் எனக்கு ஒரு பெரிய காரியம் அல்ல. என் தேவனை அறிகிற அறிவுக்காக அந்த ஜீவ கிடைத்த நான் பெறும்படியாக நான் அதற்காக பிரயாசப்படுகிறேன், ஓடுகிறேன் என்று சொல்லி பரிசுத்த பவுல் விதமாக அவர் சொல்லுகிறத நான் விதமாக பார்க்கிறோம். ரோமர்ல அவர் சொல்லும் பொழுது விதமாக எத்தனை துன்பங்கள், எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் சரி, எத்தனை இன்பங்கள், எத்தனை விதமான கவர்ச்சிகள் வந்தாலும் சரி, என்னைக்கு இயேசுநாதருடைய அன்பை விட்டு என்ன செய்யாது, பிரிக்காது என்று அவர் சொல்லுகிறார். வாசிங்க ரோமரின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 36ல இருந்து சில வசனங்களை வாசிக்கும் பொழுது அங்கே விதமாக சொல்லுகிறத நான் பார்க்கிறேன். வாசிங்க. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாச மோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுவராய் இருக்கிறோம். அதற்கு விருப்பவர் சொல்கிறார், மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்கள் ஆனாலும் அதிகாரங்கள் ஆனாலும் வல்லமைகள் ஆனாலும் நிகழ் காரியங்கள் ஆனாலும் வரும் காரியங்கள் ஆனாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறு எந்த சிருஷ்டியானாலும் அவனுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய தேவனுடைய அன்பை விட்டு நம்ம பிரிப்பவன் யார்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக சொல்லுகிறார். கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்?
இந்த நாள் விதமாக இயேசுநாதரை நோக்கி நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். இந்த ஓட்டத்திலிருந்து என்ன செய்ய முடியாது? ஒருவரும் என்னை அந்த ஓட்டத்தை விட்டு விலக்கி போட முடியாது. ஏனென்றால் நான் இயேசுநாதர் மேல் வைத்திருக்கிற அன்பு, அந்த அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறபடினாலே நான் அந்த ஓட்டத்துல நான் ஓடிக்கொண்டே இருக்கிறேன். அந்த ஓட்டத்துல என்னெல்லாம் வருமா? துன்பம் வரும், துக்கம் வரும், வியாகுலம் வரும், கஷ்டம் வரும், பிரச்சனைகள் வரும், அதிகாரங்கள் வரும், வல்லமைகள் வரும், பலவிதமான சோதனைகள் வரும், நன்மைகளும் வரும், தீமைகளும் வரும். ஆனாலும் இவை எல்லாவற்றிலையும் நம்ம அன்புகிற தேவனாலே நாம் அதை செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி பரிசுத்த பவுல் சொல்லுகிறார். பிலிப்பியர் புத்தகத்திலே வாசிக்கிறோம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, என்னை அவர் பலப்படுத்துகிறபடினா எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லுகிறத பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவ சன்னிதானத்துல கடந்து வந்திருக்கிறோம். நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஆவிக்குரிய ஓட்டத்திலே நாம் கவனமாக சரியாக ஓடிக்கொண்டிருக்க வேண்டும். அப்படி ஓடி முடிப்போமானால் நமக்கு ஜீவ கிரீடம் உண்டாகும். இங்க வாசிங்க, தீமோத்தேயுவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்று சொல்லி அவர் ஒரு அறிக்கை செய்கிறார். அதனால நல்ல போராட்டத்தை போராடி அந்த ஓட்டத்தை முடித்தபடினாலே என்ன இருக்குமா? இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகி கர்த்தர் அந்நாளே அது எனக்கு தந்தருள்வார். அவர் சொல்லுகிறார், இந்த ஓட்டத்துல எல்லாரும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் என்று சொல்லிட்டு சொல்லுகிறார். நான் சரியாக ஓடிக்கொண்டு வெறும் பந்தயத்தை பெறும்படியாக ஓடிக்கொண்டிருக்கிறேன், பந்தயத்தை பெற்று விடுவேன் என்று சொன்னவர் என்ன சொல்கிறார்? எனக்கு அதை தந்தருள்வார் என்று விசுவாச அறிக்கை செய்து மாத்திரமல்ல, எனக்கு மாத்திரமல்ல என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். வாசிங்க, அவர் பிரசன்னமாகுதலை விரும்புகிற யாவருக்கும் அதை தந்தருள்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. அவர் பிரசன்னமாகுதலை விரும்புகிற அனைவருக்கும் அது கிடைக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த நித்திய ஜீவ கிரீடத்தை பெறும்படியாக ஓடிக்கொண்டிருக்கிறோம். இந்த ஓட்டத்தை ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது? தடை பண்ணி விடக்கூடாது, ஓட்டத்தை நிறுத்தி விடக்கூடாது. ஓட்டத்துக்கு சோர்வுகள் உண்டாக்க முடியாத, தடை உண்டாக்க முடியாது. சாத்தான் பல விதமான காரியங்களை செய்வார். ஓடிக்கொண்டே இருப்போம், அவைக்குரிய ஜெபத்துல ஓடிக்கொண்டே இருப்போம். ஒரு சோர்வு வரும், என்னத்தான் ஜெபம் பண்றோம், விழுந்து விழுந்து ஜெபம் பண்றோம். ஆண்டவர் நம்ம ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறாரா? பதிலே கிடைக்க மாட்டேங்குது. என்னத்துக்கு ஜெபம் பண்ணணும்? சிஸ்டர் ஜெபம் பண்ணீங்களா, பிரதர் ஜெபம் பண்ணீங்களா அப்படின்னு கேட்டா, பாஸ்டர் என்னத்தை போட்டு ஜெபம் பண்ற ஒண்ணு, நாங்களும் ஜெபம் பண்றோம், விழுந்து விழுந்து ஜெபம் பண்றோம். ஆண்டவர் ஒண்ணுமே செய்ய மாட்டேங்கிறாரு, ஒண்ணும் கேட்க மாட்டேங்கிறாரு. நீங்களும் வாரம் என்னத்தையா சொல்றீங்க, பார்க்கும் போதெல்லாம் ஜெபம் பண்ணுங்கிறீங்க. நாங்க ஜெபம் பண்ண ஆண்டவர் கேட்க மாட்டேங்கிறாரு. ஆண்டவர் காணாதவர் போல இருக்கிறார், கேட்காதவர் போல இருக்கு, பார்க்கவே மாட்டேங்கிறாரு, யோசிக்கவே மாட்டேங்க. எங்களெல்லாம் நினைச்சு பார்க்க நேரம் இல்ல போல தெரியல, எங்க ஜெபத்துக்கு பதிலே தர மாட்டேங்கிறாரு என்று அவர்களுக்கு என்ன ஒரு சோர்வுக உண்டாகிறது. ஜெபத்திற்கு தாமதம் உருவாகும். என்ன வேதம் சொல்லுகிறது? லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்துல, அப்படியே தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயத்தில் தேவன் எப்படி இருப்பாராம்? நீடிய பொறுமையுள்ளவரா இருப்பாராம். அவர் நீடிய பொறுமையுள்ளவரா இருந்து நம்முடைய ஜெபத்துல சரியானபடி பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்கு கொடுத்தார். கொடுத்து விட்டு 75 வயசுல மனுஷனை அழைக்கிறார். அந்த மனுஷனும் ஆண்டவரை நம்பி வர்றார் 75 வயசுல. அந்த அம்மாவுக்கு 65 வயசு. 2 பேரும் கர்த்தர் சொல்லுறா, உன் தகப்பன் வீட்டையும் உனத்தையும் ஜனத்தையும் எல்லாத்தையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்க தேசத்துக்கு வா அப்படின்னு சொல்லுகிறார். அப்போ ஒரு ஆண்டவர் நம்ம வானத்தையும் பூமியை உண்டாக்குன்னு வர ஆண்டவர் கடவுள் நம்மளை நோக்கி கூப்பிடுகிறாரு. ஒரு தேசத்தை தருவேன்னு சொல்றாரு. சரி போகும்னு சொல்லிட்டு வந்துட்டு அந்த தேசத்துக்கும் கர்த்தர் அழைத்து வந்துட்டார். அந்த தேசத்துக்கு வர்றாரு. வந்தோன்னு சொல்றாரு, இந்த தேசம் தான் உனக்கு தருவேன், இந்த தேசம் எங்கு நீ குடியிருன்னு சொல்றாரு. இவரும் என்ன செய்யறாருன்னா, அந்த தேசம் முழுவதும் போய் டென்ட் அடிச்சு அங்க குடியிருக்கிறார். வேலைக்காரர்கள், ஆடு மாடு ஒட்டகங்கள் கழுதைகள்
எல்லாம் இருக்குது, எல்லாத்தையும் அங்கங்க வச்சு குட்டிச்சுட்டு இது மாதிரி எல்லாம் ஒரு இடத்துல இல்லாம போற இடத்துல பலிபீடம் கட்டி ஆண்டவருக்கு ஆராதனை செய்கிறார். அப்படிப்பட்ட இடங்கள்ல அவருக்கு சில சோதனைகள் வருது. எகிப்தின் ராஜா மூலமாக, அகிமேக் மூலமாக சில போராட்டங்கள் பிரச்சனைகள்லாம் வருது. இடையில ஒரு 15 வருஷம் ஆயிடுச்சு. 15 வருஷம் ஆனோடனே அவருக்கு ஒரு சலிப்பு தட்டுது. என்னன்னா, ஆண்டவரும் சொன்னாரு, குழந்தை தருவேன், உன் சந்ததி ஆசீர்வதிப்பேன், வானத்தின் நட்சத்திரங்களை போலவும் கடற்கரை மணலை போலவும். நமக்காவது இதை தருவேன்னு ஆண்டவர் சொன்னாரு, அதை தரலேன்னு சொல்லி நம்ம சொல்றோம். அவரு என்ன, அவருக்கு எப்படி கொடுத்தாரா வாக்கு? வானத்தின் நட்சத்திரங்களை போலவும் கடற்கரை மணலை போலவும் சனங்களை பெருகச்சும், தேசமெல்லாம் உன் சந்ததிக்குள் ஆசிரிக்கப்படும், பூமியில வம்சங்கள்லாம் உனக்குள்ள ஆசிரிக்கப்படும். எவ்வளவு பெரிய வாக்குத்தம். ஆனா 15 வருஷம் ஆச்சு, குழந்தை இல்லை. இவரும் அங்க சுத்தி 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 வர்றாரு, ஒண்ணு தெரியல. கடைசியில என்ன ஆச்சுன்னா, இவர் பேசின பாசையே இவருக்கு மறந்து போச்சு. ஒவ்வொரு ஏரியாவில போய் அவர் புது புது விதமான பாசையை பேச ஆரம்பிச்சிட்டார். இன்னும் பாச கலந்து இன்னும் பேசிட்டு இருக்கிறார். புது விதமான காரியங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ அவருடைய வேலைக்காரன் ஒருத்தர் எலியேசா ரொம்ப அன்பா நேசமா பாசமா இருக்கிறதுனால ஆண்டவர்கிட்ட கேட்கிற, ஆண்டவரே குழந்தை தருவேன்னு சொன்னீங்க, குழந்தை இல்லை, நான் வீட்டு வேலைக்காரனை நான் குழந்தையா தத்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கிறார். ஆண்டவர் சொல்றார், இல்ல இல்ல இல்ல, அப்படிலாம் நீ எடுக்க கூடாது, உனக்கு நான் குழந்தை தருவேன்னு சொன்ன. அவருக்கு எப்படி இருந்திருக்கும்? என்னடா இது, நமக்கும் 25 வயசுல அணைச்சாரு, இப்ப வயசு 90 ஆகுது, இல்ல இல்ல குழந்தை தருவேங்கிறாரு, என்ன பண்றதுன்னு தெரியல. சாராளுக்கும் வயசு 80 ஆகி போச்சு, எப்ப தருவாரு? உடனே ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன இப்படி சந்தேகப்படுற, வா வெளியே வா, வீட்டு விட்டு கூடாரத்தை விட்டு வெளியே, ஒண்ணு வெளியே வர்றாரு. வானத்து நட்சத்திரங்களை பாருன்னு சொல்றாரு. பாக்குறாரு, ஏராளமா நட்சத்திரங்கள் இருக்குது, அதெல்லாம் என்ன அப்படிங்கிறாரு. இது நான் எப்படி ஆண்டவரை எண்ணுறது? என்ன கூடும்னா என்ன, இப்படிதான் உன் சந்ததி இருக்கும், நான் உன் ஆசிரிக்க போறேன், உன் தருவேன். கடற்கரை மணல பார்த்திருக்கியா, அத மாதிரி உன் சந்ததி இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. அழைத்து வந்தவர் இவ்வளவு காரியங்களை செய்திருக்கிறாரு. சரி, ஆண்டவர் தர்ற வரைக்கும் காத்திருப்போம். அதுக்கு பிற்பாடும் 10 வருஷம் ஓடிடுச்சு. 100 வயசுல ஒரு குழந்தைய கொடுக்கிறார். அதற்கு பிற்பாடு அந்த குழந்தையில இருந்து கத்துற ஆசிரியர், அந்த குழந்தை வளர்ந்து அவன் ஒரு வாலிபனா ஒரு 18 வயசுல இருந்து 20 வயசுக்குள்ள வரும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, திடீர்னு அபிரகாமே அப்படின்னு கூப்பிடுறாரு. ஆண்டவர் கூப்பிடுறாரு, என்ன ஆண்டவரே சொல்லுங்க, உன் புத்திரனும் ஏக சுதனனும் உன் நேசகுமாரன் இனி எனக்காக மோரியா நான் அவனுக்கு காண்பிக்கும் தேசத்துல போய் மோரியா மலையில போய் எனக்கு அவனை தகன பலியிடுன்னு சொல்றாரு. எப்படி இருந்திருக்கும்? இந்த குமாரன் மூலமாகத்தான் சந்ததி ஆசிரிக்கப்படும் சொன்னவரு இப்போ இப்படி சொல்றார். யோசிக்கிறார், மனைவிட்டு சொல்லல, யோசிக்கிறார். அவருக்கு இருந்த விசுவாசம் ஓட்டம் சரியாக இருந்தது. அவர் சரியானபடி ஓடிக்கொண்டிருந்தார். மனைவியிட்ட சொல்லல, அதுமா வேகமா போறார். பிள்ளையாண்டனை கூட்டிக் கொண்டு பலி செலுத்த முடியாது, அங்க போயிட்டு வர்றேன்னு சொல்லிட்டு போறார். போய் கர்த்தர் சொன்னபடியே ஈசாக்கை பலிபீடத்துல கட்டி பலியிட போகும்பொழுது கர்த்தருடைய தூதனானவரங்க கூப்பிட்டு அங்கே அவரை தடுத்து ஒரு ஆட்டை காண்பித்து பலி செலுத்த வைத்தார். அந்த ஈசாக்கு மூலமாக யாக்கோவும் மூலம் 12 கோத்திர பிதாக்களும் உருவாகி, அவர்கள் மூலமாக கர்த்தர் சந்ததி உருவாகி தேசத்தை பெருகச்சு அந்த தேசத்தை கர்த்தர் கொடுத்தார். தேவனுடைய மகாபரிசுத்தராமத்திற்கு மகிமையுண்டதாக. விதமாக தேவனாய் கர்த்தர் சொல்வார், செய்ய வல்லவராக இருக்கிறார். அதுக்காக விதமாக இதெல்லாம் நடக்குமா நடக்காதுங்கிற அவிசுவாசத்திற்காக அல்ல, விசுவாசத்தோடு காத்திருக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். அது நம்முடைய ஜெபத்துல ஒருபோதும் சோர்வுக்குள்ளாக மாற்றக்கூடாது, சோர்வு போகக்கூடாது. எப்பொழுதும் நாம் ஆவியிலே அனல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். சோர்வு வரும், சோர்வு வராதுன்னு சொல்ல முடியாது, சோர்வு வரும். ஆனால் வேதம் சொல்லுகிறது,
அப்படி சோர்வு வரும்பொழுது யாருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளை போல சட்டைகளை எடுத்து எழுவார்கள், ஓடினாலும் இலைப்படையார் நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். எத்தனை பிரச்சனைகள், போராட்டங்கள், துன்பங்கள், கஷ்டங்கள், கவலைகள், கண்ணீர்கள், வியாகுலங்கள் எத்தனை வந்தாலும் சரி அவருடைய ஓட்டத்தில் ஒருபோதும் தொய்வு இருக்காது. கர்த்தரை காத்திருக்கிறவர்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். நம்முடைய ஆவிக்குரிய ஓட்டத்தில் நாம் தவறாமல் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். உலகம் அதனுடைய வேலை செய்து கொண்டே இருக்கும். உலகத்துல பலவிதமான காரியம் நடக்கும். ஆனாலும் நாம் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவிதத்தில் சரியாக ஓடிக்கொண்டிருப்போமானால் தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். இங்க அவர் சொல்லுகிறார், இது முதல் நீதியின் கீழ் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாவதில்லை, யாவருக்கும் அது கொடுக்கப்படும். நீதியுள்ள நியாயாதிபதி ஆகிய கர்த்தர் அதை அந்நாள் எனக்கு தந்துடுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதல விரும்புகிற யாவருக்கும் அதை தந்துடுவார். அதனால நீங்க என்ன செய்யணும்? பந்தயசாலை ஓடுகிற எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் அறிகளா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள், நிச்சயம் இல்லாதவர்களாக இருக்கக்கூடாது. நான் விதமாக கொரிந்தியரின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், பந்தயசாலை ஓடுகிறெல்லாம் ஓடுவார், ஆகிலும் ஒருவன் பந்தயத்தை பெறுவான், பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் என்று சொல்லிவிட்டு என்ன சொல்லுகிற, பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் இச்சையடக்கமாக இருப்பார்கள். பந்தயத்தில் ஓடுகிற யாவரும் எல்லாவற்றிலையும் அவருடைய சரீரத்தை அடக்கி ஒடுக்கி கீழ்ப்படுத்தி எந்த காரியங்களையும் அக்கம் பக்கம் பார்க்க பறக்க பார்க்காதபடி இதுவா சரியாக குறிக்கோள்ல சரியா இருப்பார்கள், இச்சையடக்கமா இருப்பார்கள். இச்சையடக்கம் ரொம்ப அவசியம். நிறைய பேருக்கு இச்சை அடக்கம் தான் தெரியும், இல்ல நம்மகிட்ட நிறைய கிடையாது. நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? வேதம் 10 கட்டளை ஒண்ணு சொல்லுது, இசையாதிருப்பாயா, பிறனுடைய பொருளை, மனைவி, பிறனுடைய வேலைக்காரி, பிறனுடைய வீடு, பொருட்கள், கழுதைகள், ஆடு மாடுகள் யாதையும் ஏதொன்றையும் நீ இசையாதிருப்பாயாக என்று சொல்லுங்க. நமக்கு வீடு இல்லை, சொந்த வீடு இல்லை. நம்ம யார் வீடு கட்டுறாங்கன்னா வீடை பார்த்தோன்னா என்ன சொல்லுவோம்? கர்த்தர் இந்த வீட்டை நம்ம கொடுத்தா எப்படி இருக்கும்? இது எவ்வளவு பெரிய இசையாதிருப்பாயாக அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. ஆனா நம்ம என்ன சொல்றோம்? ஆண்டவரே, நான் உங்களுடைய பிள்ளை தானே, கட்டாத வீட்டில் குடியிருப்புன்னு சொல்லியிருக்கல்லவா, இந்த வீட்டை எங்களை தாங்க, இசையாதிருப்பாயா. பிறருடைய பொருட்களை பார்த்ததும் ரொம்ப நல்லா இருக்கு, ஆண்டவரே அந்த பொருள் எனக்கு கிடைக்குமோ, அவன் பொருள் உங்களுக்கு அது மாதிரி ஒரு பொருள் ஆண்டு வேணாம் ஆண்டவரே, தருவீங்களா? நான் அதுக்காக காசு தாங்க, அதுக்குரிய சூழ்நிலை தாங்க சொல்லி ஜெபம் பண்ணலாம். அதை தாங்க. ஒரு வீடு வேணும், இடம் வேணும், ஒரு கார் வேணும், ஆண்டோட கேட்கலாம். ஆண்டோட கேட்டா அதுக்குரிய சூழ்நிலை தரும். இல்லை எனக்கு அதுதான் வேணும், அவங்க மூலமா தான் வேணும் அப்படின்னு சொல்லி இச்சிக்கிற தன்மைகளை விட்டு விட வேண்டும். அதாவது அண்ணா விதமாக சொன்னார், மாற்றான் வீட்டு மல்லிகை மணக்குமா, தான் வீட்டு மல்லிகை மணக்காதான், மாற்றான் வீட்டு மல்லிகை மணக்குமா, மாற்றான் வீட்டு மல்லிகையும் மணக்கும் அப்படின்னாரு. அப்படின்னா என்ன? தன்னிடத்துல இருக்கிறத விட இன்னொருத்தங்கிட்ட இருக்கிற பொருள் மேலதான் கவர்ச்சி உண்டாகும். அதனாலதான் கர்த்தர் சொல்லுறா இச்சையாக இருப்பாங்க. வேதம் என்ன சொல்றது? எல்லாவற்றிலையும் இச்சையடக்கமா இருப்பார்கள். அது நம்முடைய ஆவிக்குரிய ஓட்டத்தை என்ன செய்யும்? இச்சையடக்கமுடையவர்களாக காணப்பட வேண்டும். இச்சையடக்கம் ரொம்ப அவசியம். இந்த இச்சையடக்கம் இல்லாம இருப்போம்னால் நம்முடைய கண்ணு கண்டபடி அலையும், மனசு அங்கங்க அலைவாயும், கால்கள் சரியா ஓடாது, கைகள் செய்ய வேண்டிய வேலையை செய்யாது, மூளை அதனுடைய வேலையை செய்யாது, ஒரு மனநலம் கிடைக்காது. ஒரு மனநலம் கிடைக்காது. ஜெபம் பண்ணும்போது ஒரு மனநலம் கிடைக்காது. ஒரே மனமுடையவர்களாக நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க வேண்டுமானால் இச்சையான காரியங்களை விட்டு விலகிவிட வேண்டும். இச்சித்தார்கள். ரோமரின் புத்தகத்தில் விதமாக வாசிக்கிறோம், அவர்கள் இச்சித்தார்கள், இச்சித்தவர்களை கொடுத்தார், அதனால் தேவன் அவர்களுக்கு இச்சை ரோகத்தை உருவாக்கினார். அவ்விதமாக இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வரும் பொழுது அவர்களுக்குள் பலவிதமான ஆவல், இச்சை உருவானது. இச்சை நிமித்தம் அவர்கள் பெண்கள் மேல், அந்நிய நாட்டு பெண்கள் மேல் இச்சித்தார்கள். நிமித்தம் தேவன் என்ன செய்ய? இச்சை ரோகத்தை, எய்ட்ஸை உருவாக்கி கொடுத்தார். அவர்கள் எய்ட்ஸ் வியாதி உள்ளவர்கள மாறினார்கள். இச்சை ரோகம்.
அதனால்தான் என்ன சொல்ற, இச்சையடக்கமுடையவர்களாக இருங்கள் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறத நாமதுமாக பார்க்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டதாக. கல்யாணம் முடிஞ்சு கணவனும் மனைவி நன்றாக இருப்பார்கள். ஆனா சில இடங்களில மனைவி கணவனுக்கு தெரியாம வேறொரு தொடர்புலையும், மனைவி அப்படிப்பட்ட காரியங்களை செய்யறது, மனைவிக்கு தெரியாம கணவன் வேற தொடர்புல இருக்கிறது நாமதுமாக பார்க்கிறோம். இது நிமித்தம் அவர்களுக்குள்ள சமாதான கேடும், வியாதிகளும், சாபங்களும், பல விதமான துன்பங்களும், பிரச்சனைகளையும் அனுபவிக்கிறதை பார்க்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு இவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு சுதந்திரிக்க முடியாது. தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்து தேவனுக்குள் அமிதமாக பருவத்தை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கிறவர்கள் இச்சையடக்கமுள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். எல்லாவற்றிலும் இச்சையடக்கமாக இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி இச்சையடக்கமுள்ளவர்களாக எல்லாவற்றிலும் சரியாக நாம் நடந்து கொள்ள வேண்டும். இச்சையடக்கம், ஒரு மனிதன் தன்னை இச்சையடக்கத்தோடு காத்து கொண்டா அவன் எந்த பாவமும் செய்ய மாட்டான். பாவம் இல்லாத இறைவனை பரிசுத்தமா ஆசரிப்பதற்கான நிலை உருவாகும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆதலால் நான் நிச்சயமில்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன். சிலம்பம் பண்ணா ஏத்தால ஒரு ஆள் இருக்கணும். ஆகாயத்தை அடிக்கிறவன் சிலம்பம் பண்ண சும்மா இப்ப தன்னை ஒரு பெரிய ரவுடியா, நானும் ஒரு ரவுடி தாண்டா அப்படின்னு காமிக்கிறதுக்காக அல்ல. தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு அதனால் நம்முடைய ஓட்டம் சரியாக இருக்க வேண்டும். நாம் ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓட வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறத நாம் விதமாக பார்க்கிறோம். பிலிப்பியரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 13-14 விதமாக வாசிக்கும் பொழுது பரிசுத்த பவுல் இவ்விதமாக ஆலோசனை சொல்லுகிறதை பார்க்கிறோம். பிலிப்பியரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 13-14. சகோதரரே, அதை நான் பிடித்துக் கொண்டேன் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன். அதாவது எனக்கு முன்னாடி அதை பின்னாடிகளை மறந்து நடந்து முடிந்த காரியங்களை நினைத்து 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 என்ன செய்யறதில்ல, வருத்தப்படுகிறதோ, அதை நினைத்து துக்கப்படுகிறதோ, அதை நினைத்து சந்தோஷப்படுகிறதோ அல்ல, பின்னானவைகளை மறந்து விடுகிறேன். பின்னானவைகளை மறந்து எனக்கு முன்னாக வைத்து இருக்கிற இயேசுவை நோக்கி அதை நாடி, கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக ஒரு இலக்கு, அது இயேசு, அந்த இலக்கை நோக்கி நான் தொடர்கிறேன் என்று சொல்லுகிறார். சகோதரரை பிடித்துக் கொண்டு நான் எண்ணுகிறதில்லை, நான் எண்ணுகிறது ஒன்று செய்கிறேன், பின்னாடுகளை மறந்து முன்னாடுகள் நாடி கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் இலக்கை நோக்கி தொடர்கிறேன் என்று சொல்கிறதே பாருங்க. அப்படின்னா நாம் என்ன செய்ய வேண்டும், நம்முடைய ஓட்டம் தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கணும். ஒழுங்கா ஜெபம் பண்ணணும், ஒழுங்கா வேதம் வாசிக்கணும், ஒழுங்கா தேவ ஆலயத்துக்கு போகணும், ஆண்டோரை தேடுதல் சரியா இருக்கணும். நான் இவ்வளவுலாம் வேலை செய்யறேன், அதனால எனக்கு ஜெபம் பண்ண நேரம் இல்லை சொல்லக்கூடாது. என்ன வேலை செஞ்சாலும் ஜெபம் பண்றதுக்கு நேரம் வேணும், நேரத்தை ஒதுக்கணும். என்ன விதமா எவ்வளவுதான் நமக்கு சோர்வுகள் கலைப்புகள் இருந்தாலும் கொஞ்ச நேரம் ஆண்டவர் சனியாத்து கொஞ்ச நேரம் கடந்து வரணும், வேதம் வாசிக்கணும், ஆண்டவரோடு ஐக்கியப்படணும், ஆண்டவரோடு பேசணும். ஆண்டவர் என்ன செய்யறாரு, ரொம்ப ஆவலா காத்திருக்கிறார். என்னுடைய மகன் என்னிடத்து பேசுவாளா என்று ஆவலா காத்திருக்கிறார். நான் போய் பேசணும் ஆண்டவர்கிட்ட. அப்ப ஆண்டவர் என்ன செய்வாரா, உனக்கு பிரயோஜனமா இருக்கிற காரியம் நான் உனக்கு போதித்து, நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காண்பித்து, உண்மையில என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லுகிறதை பாருங்க. ஆண்டவர் நமக்கு ஆலோசனை சொல்லணும். எப்படிப்பட்ட ஆலோசனை கொடுக்கிறார், நமக்கு பிரயோஜனமா இருக்கிற ஆலோசனை அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். நம்ம சரியானபடி நடத்தி பரிசுத்தப்படுத்தி நம்மை கழுவி நம்ம மிக மேன்மையான ஒரு இடத்துல வைப்பதற்கு அவர் ஆவலாக இருக்கிறார். நம்மளுடைய ஆவிக்குரிய ஓட்டத்தை தடை செய்யாதபடி காணப்பட வேண்டும். நாட்களில் யுத்தங்களும் செய்திகளையும் கேள்விப்பட்டு கொண்டு இருக்கிறோம். யாருக்கு தெரியும், தேவாலயம் கட்டும்படியான காலங்கள், இஸ்ரவேல்ல தேவாலயம் கட்டும்படியான காலங்கள் நெருங்கி கொண்டு இருக்கிறதோ என்னவோ. அப்படி அங்கே தேவாலயம் கட்டி முடித்தால் கர்த்தருடைய வருகை அடுத்த நிமிஷத்துல இருக்கும். தேவாலயம் கட்டி முடித்த நிமிஷத்துல கர்த்தருடைய வருகை இருக்கும். அப்போ சபை எடுத்துக்கொள்ளப்படும். அதுக்கு பிற்பாடு 7 வருஷம் பிசாசுடைய ஆட்சி நடக்கும். யூதர்களுடைய நியாயபரமான ஆட்சி இருக்கும்.
இந்நாட்கள் இந்த ஆலயத்தை கட்டக்கூடாதுன்னு தான் பல விதமான சண்டைகள்லாம் ஓடிக்கிட்டு இருக்குது. அவங்க இடத்த விரிவா பிடிச்சு நாட்டை விரிவாக்கி தேவாலயத்தை கட்டணும்னு சொல்லிக்காக பிரயாசப்படுறாங்க. அப்படிலாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லிதான் எதிர்நாட்டுக்காரங்க என்ன செய்யறாங்க, கொண்டெல்லாம் தூக்கி போட்டு நாட்டை அழிச்சுக்கிட்டு இருக்கான். அப்படிப்பட்ட காரியங்கள் நடந்துகிட்டு இருக்குது. திடீர்னு ஒருத்தர் சமாதானம் பண்ணும்படியாக வருவான். யுத்தங்கள் ஓயும், ஆலயங்கள் கட்டப்படும், கர்த்தருடைய வருகையும் இருக்கும். நாம் கடைசி காலங்களுக்குள்ள வந்திருக்கிறோம். ஏதோ கர்த்தர் ஒரு எம்மை பொழுதுல ஒரு நிமிஷத்தில் நாம் எல்லாரும் கர்த்தர் வருகையில் நாம எடுத்துக்கொள்ளப்படுவோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாதாக. அதனால விதமாக இந்த ஓட்டத்துல மிகவும் கால கடைசிகள் வந்திருக்கிறோம். அந்த ஓட்டத்தை சரியாக ஓட வேண்டும். இந்த ஓட்டத்துல நாம் சரி அநேகருக்கு சுவிசேஷம் சொல்றது மாத்திரமல்ல, அநேகருக்கு சாட்சியாக நாம் வாழ வேண்டும். சாட்சி ஜீவியம் உடையவர்களாக நாம் காணப்பட வேண்டும். மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்படுத்துகிறேன் என்று சொல்லி பரிசுத்த பவுல் சொன்னது போல, விதமாக இயேசு கிறிஸ்துவை பற்றி மற்றவர்களுக்காக சொல்வது மாத்திரமல்ல, நாம் ஆராதிப்பது மாத்திரமல்ல, நாம் மற்றவர்களுக்கு முன்பாக சாட்சிகளாக வாழ வேண்டும். நம்முடைய நாவடக்கமுடையவர்களாக இருக்க வேண்டும். கண்ணின் காட்சிகளை கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்ள வேண்டும். விதமாக நாம் தேவனுக்கு விருப்பமான காரியங்களை சிந்திக்க வேண்டும், செயல்பட வேண்டும். என்ன வேதம் சொல்கிறது? நல்ல காரியங்களை சிந்தித்து செயல்பட வேண்டும். அதுவே உங்களுக்கு தேவனுக்கு ஏற்ற பிரியமான காரியமா இருக்கிறது என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆவிக்குரிய ஜீவிதத்தில் மிகவும் கவனமாக இப்பொழுது நாம் ஒரு ஆவிக்குரிய ஓட்டத்துல ஓடிக்கொண்டு இருக்கிறோம். கொஞ்சம் திசை திரும்பினாலும் சாத்தா நம்மளை தள்ளி விடுவதற்கும் நம்ம சோர்வடை செய்வதற்கும் ஒரேடவாக நரகத்தை தள்ளுவதற்கு அவன் ரெடியாக இருக்கிறான். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை நாம் இந்த ஓட்டத்துல சரியாக ஓடி பந்தயத்தை பெற வேண்டும். பெறுவதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிற சில பரிசுத்த வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். பிலிப்பியர் 4:9 விதமாக பவுல் சொல்லும் பொழுது அவர் விதமாக சொல்லுகிறார். வாசிங்க. நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளையே செய்யுங்கள். விதமாக கர்த்தருடைய காரியங்கள்ல, கர்த்தருடைய சன்னிதானத்துல, திருச்சபையில கடந்து வந்து திருச்சபையில கர்த்தர் கொடுக்கிற உபதேசத்தை கற்று கை கொண்டு சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து, அதாவது கற்றுக்கொண்டு சத்தியத்துல நிலைத்திருந்து ஆண்டவருக்கு பிரியமாக நாம் வாழ வேண்டும். அதனால இங்கே அவர் சொல்லுகிற பொழுது, நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிற அவைகளோ செய்யுங்கள். அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். சமாதானத்தின் தேவன் நம்மோடு இருக்க வேண்டுமானால், நாம் தேவனுக்குள் மகிழ்ந்து கலிகூற வேண்டுமானால், அந்த பந்தயத்தில் வெற்றிகரமாக ஓடி அந்த பந்தய பொருளை பெற வேண்டுமானால், நாம் தேவனிடத்துல கற்றுக்கொண்டதை அதில் நிச்சயத்துல நிலைத்து நிற்க வேண்டும். தேவன் நமக்கு கொடுக்கப்பட்ட சத்தியத்துல கற்றுக்கொண்டதை நிலைத்திருக்க வேண்டும். அப்படி நிலைத்திருக்கும் பொழுதுதான் தேவனுடைய ஆசீர்வாதம் கிருபைகளை நாம் பெற்றுக்கொள்ளும். எபிரேயரின் புஸ்தகம் 12:1 வாசிங்க. எபிரேயர் 12:1. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க என்ன செய்யணுமா? பாரமான யாவற்றையும், நம்ம சுற்றி நெருங்கி இருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்க ஓட்டத்துல பொறுமையோட ஓட வேண்டும். ஓடி பந்தயத்தை பெற வேண்டும். நிச்சயம் இல்லாதவனாக ஓடி பந்தயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த உலகத்துல ஏதோ இருந்த பேருக்காக வாழ்ந்தோம், நல்லா சாப்பிடுவோம், சாகும்போது சாவுங்கிறது அல்ல. கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்களாக நாம் இந்த உலகத்திலே ஜொலிக்க வேண்டும். கிறிஸ்துவை காண்பிக்க வேண்டும். கிறிஸ்துவர்களாக நாம் வாழ வேண்டும். பர்னபாவும் பவுலும் அந்தியோகியாவில் இருந்த பொழுது அவர்களை பார்த்தவங்க கிறிஸ்துவை காண்டார்கள். அதனாலும் கிறிஸ்துவர்கள் என்ற பெயர் உண்டாயிற்று.
நம்மை காண்கிறவர்கள் கிறிஸ்துவை கிறிஸ்துவை காண வேண்டும், கிறிஸ்துவை அவர்கள் பார்க்க வேண்டும். கர்த்தரை ஒருவனும் கண்டதில்லை. ஆனால் காணாத இறைவனை நாம் காண்பிக்கிறவர்களாக அவருக்கு சாட்சியாக வாழ வேண்டும். நாம் அவரை அறிந்திருக்கிறோம், அவருடைய பிள்ளைகளா மாறி இருக்கிறோம், ஞானசானம் இருக்கிறோம், பரிசுத்தாயை பெற்று இருக்கிறோம், நன்மைகளை பெற்று இருக்கிறோம், வசனங்களை வாசிக்கிறோம், கேட்கிறோம், பார்க்கிறோம், ஆண்டவரோடு ஜெபம் பண்ணுகிறோம், ஆண்டோடைய அன்பை ருசிக்கிறோம். சில வேளையில் ஆண்டவர் நம்ம சொப்பனங்களாம் காட்சி தரிசனங்களாம் பேசுகிறார், சில வேலை நேரடியா பேசுகிறாரு. ஆனாலும் என்ன செய்யறோம், காலப்போக்கில் அதெல்லாம் மறந்துடுறோம். அப்படி மறக்காதபடி அவைகளை நாம் நினைவு வந்து ஆண்டவருக்கு நாம் என்ன சாட்சியா வாழ்ந்து அநேகருக்கு காண்பிக்க வேண்டும். வேதம் சொல்லுவது, சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள் கோணலும் மாறுபாடும் சந்தையை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறதை பார்க்கிறோம். சுடர்களாக எழுந்து பிரகாசிக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு சொல்கிறார், விளக்கை கொளுத்து விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள் வெளிச்சம் கொடுப்பதற்கு. அதனால் நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். நான் உலகத்திற்கு வெளிச்சமா கிறிஸ்தவர்களாக இருக்க நாம் அநேகருக்கு சாட்சியுடையவர்களாக வாழ வேண்டும். அப்போ கிறிஸ்துக்காக என்னன்னாலும் பேசலாம், என்னன்னாலும் செய்யலாம், நான் கேட்டு பொறுமையா போகணும், பொறுமையா தான் போகணும். ஆண்டவருக்காக நாம் எதையாவது செய்ய வேண்டும், சாதிக்க வேண்டும். ஆண்டவருக்காக அநேகரை நாம் கிறிஸ்துக்குள் கொண்டு வர வேண்டும். முடியாவிட்டால் நாம் சாட்சியாக வாழ்ந்து இறை சன்னியானத்துல நிச்சயம் இல்லாதவர்கள் நிச்சயத்தோடு ஆண்டவருடைய சன்னியானத்தில் கடந்து போக வேண்டும். அதற்கு நம்முடைய ஓட்டம் சரியானபடி இருக்க வேண்டும். அந்த ஓட்டத்தை விட்டு நாம் விலகி விடக்கூடாது. ஓட்டத்தை கலைக்கும்படியாக, ஓட்டத்துல விழுந்து வெளியேறும்படியாக பலவிதமான சோதனைகள் உருவாகும். இந்த சோதனை எல்லாம் அகற்றிவிட்டு ஒரே மனமுடையவர்களாக ஓட்டப்பந்து ஓடுகள் எல்லாவற்றையும் இச்சையடக்கமா இருப்பார்கள் என்று சொல்லியிருக்கக்கூடிய எல்லாவற்றையும் இச்சையடக்கமா இருந்து தேவனுடைய கிருபைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும், தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமா, பரலோகத்தை அடைந்து கொள்வதற்கு இயேசு நோக்கி நமக்கு நியமித்த சரியாக ஓடி பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறதை பார்க்கலாம். பிரியமானவர்களே, பரிசுத்தவான்கள் அவர்கள் அப்படியே பெற்றுக்கொண்டு ஓடினார்கள். நமக்கு அது முன்முறையாக வைத்திருக்கு. அதனாலதான் வேதம் சொல்கிறது, அகையத்தனை மிகம்போடு எத்தனை திரளான சாட்சிகள் என்று வேதம் சொல்கிறது. அதனால் நாமும் நேருக்கு சாட்சியாக வாழ்ந்து ஓட்டத்தை சரியாக ஓடி தேவனுடைய ஆசீர்வாதம் கிருபைகள்